லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமாவும் இடுப்ப சுத்தி திருவி வாரமா. பழைய மோட்டை கொடைச்சிருந்த மித்தலை வாங்குறது ஆட்டானா. ஆமா யார் தருவார் நில்தாரியாசனம் ஆடாராமா 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 சரி மோகனா. மோகனம். அந்த மோகனம் அவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? சில படம்லாம் பார்த்தா பாட்டை நுழைச்ச மாதிரியே இருக்கும். ஆமா ஆமா, பாட்டை நுழைக்க கூடாது. அந்த சிச்சுவேஷன் அணைச்சு கொடுக்கணும் அந்த பாட்டை. அப்பதான் உட்கார முடியும். அண்ணே உன்னை நான் சந்தித்தேன் எந்த ஃபீல். அவங்க போட்ட ஒரு தார் ரோட்ல இப்போ என்ன போல மியூசிக் டைரக்டர்லாம் ஈஸியாக நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட இதெல்லாம் நம்ம இப்போ கேட்கும்போது அது அவங்களுக்கு அப்போ வந்து வேதனையாக இருக்கலாம். பட் இப்போ தெரியுது அதெல்லாம் அவங்களுடைய சாதனைன்னு தெரியுது. நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னுடைய மானசீக குருநாதர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். ஆமாண்ணா. பாடல் வந்து அவ்வளவு உருகி நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பாடியே ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு அப்போல்லாம் அவரை மாதிரி பாடணும் ட்ரை பண்ணுவேன். நான் நிறைய கூட அவர் ஐயா மாதிரியே பாடுவேன். மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் பாடுவேன். பட் இப்போ அது அந்த ட்ரை பண்ணுங்க, அந்த விரகதா ஃபீல். ஆமாம். உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் ஒருவன் என்னை நான் கொடுத்தேன் என் ஆலயத்தில் இறைவன் இறைவன் உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். ஐயோ அதாவது அந்த கோரஸ் வரும்போதெல்லாம் அந்த படம் பார்த்தா தெரியும். நம்ம எல்லாரும் கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி டேக்கிங்கும் அப்படி இருக்கும். இன்வால்மெண்ட் தானே அது காரணம். அதாவது எல்லாம் லவ் பண்ணாங்க. என்ன தொழில் செய்தாங்களோ அதெல்லாம் லவ் பண்ணாங்க, அதை காதலிச்சாங்க. அதனால தான் அந்த இன்வால்மெண்ட் தான் அந்த ரிசல்ட், அந்த அவுட்புட் வரும்போது மெக்கானிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்வால்மெண்ட்டோட பண்ணுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம். அது சிச்சுவேஷன் அப்படி அமையணும். அந்த மாதிரி சில படம்லாம் பார்த்தா பாட்டை நுழைச்ச மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம், பாட்டை நுழைக்க கூடாது. அந்த சிச்சுவேஷன் அணைச்சு கொடுக்கணும் அந்த பாட்டை. அப்போ தான் உட்கார முடியும். அதுக்கப்புறம் எப்படி திரைக்கதையில் வந்து எப்படி ஸ்க்ரீன் பிளே சொல்கிறோமோ அது போல் ஒரு 2 பாட்டுலேயும் அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கணும். சாங்குக்கும் அந்த சாங் வரும்போது ஒரு 3 உட்கார மாதிரி இருக்கணும் ஸ்க்ரீன் பிளே. ஒரு சீன் லிங்க் ஆகி வரணும் பாட்டு. அதுதான் அதெல்லாம். அதனால்தான் எவர்கிரீன் படங்களாகவும் இருக்குது, எவர்கிரீன் பாடல்களாகவும் இருக்குது, எவர்கிரீன் வரிகளாகவும் இருக்குது. ஒரு 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மெக்கானிக்கலாக பண்ண பாடல்கள் இதோட மறந்துடலாம். 500 வருஷம் ட்ராவல் பண்ணுறது வந்து இதுதான் நம்ம லவ் பண்ணது தான். அது என்னன்னா இப்போ சொல்ல போனால் மோஸ்ட்லி அதெல்லாம் ஜீவன், அதெல்லாம் பாட்டு ராகங்கள் உயிரோட்டமாக இருக்கிறது காரணம் என் மைண்டில் ஒன்று வந்தது. அது எல்லாருக்கும் அது பொருத்தமாக தெரியல. ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு உயிர் மூச்சு முக்கியமோ, மூச்சு இல்லைன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை கிடையாது. அதில் அந்த உயிர் மூச்சு மாதிரி பாட்டுக்கும் அந்த உயிர் மூச்சு ஒன்று இருக்குது. அந்த உயிர் மூச்சு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹார்மோனியத்தில் தான் அந்த காற்று வருது. இந்த ஜீவன் காற்று வந்து அந்த டியூனிங் கொடுக்கறதுனால தான் ஒருவேளை அந்த ஜீவனை அமையிறதோ. விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர்லாம் ஹார்மோனியம் வச்சுட்டு பாடும்பொழுது
இந்த காற்று, இந்த பெல்லோஸோட காற்று வந்து இசை வடிவமாக மாறுற மாதிரி அந்த பாட்டுக்கு உயிர் மூச்சு இருக்குன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒவ்வொரு பாட்டும் கேட்கும் பொழுது, அதாவது இன்ஸ்பைரிங் சாங்ஸ், அன்யூஷுவல் ஸ்டார்டிங், ஆமாம், ஃபினிஷிங் கூட அன்யூஷுவலாக இருக்குது. பால் போலவே பாட்டில் ஆமாம், பார்த்தீங்கன்னா நீங்கள் சரணம் வேறு மாதிரி இருக்கும். இதுலேயே தாரா தாரரா தேராரா அந்த தாரா, அது இல்லாமல் எங்கே போகுது? இது தன்னானா சந்தானா நீயா ஒரு சுபபந்து வராளி அப்படின்னு சொல்லலாமா? சினிமாட்டிக்கராக சினிமாட்டிக் ஒரு சுபபந்து வராளி அவ்வளோ அழகாக கொண்டாந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அது இந்த மாதிரி பாடல்கள் நிறைய. இது வந்து எனக்கு இதெல்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் மியூசிக்கம் பார்ப்பேன். சில நேரத்தில் நானே திங்க் பண்ணுவேன் மனோ, சரி இசை வந்து கற்றுக்கிட்டு தான் வந்து எல்லாம் முறைப்படி கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம்மா. சில பேருக்கு கேள்வி ஞானம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி ஞானமும் முக்கியம். பட் நமக்கு வாய்ப்புன்னு வரும்போது அதை கற்றுக்கிறதும் முக்கியம். கண்டிப்பாக. யாராவது சபையில் யாராவது ஒரு சுரமோ ஒரு ராகங்கள் கேட்கும்போது அதை சொல்லணும். நான் சில நேரத்தில் மயிலாப்பூரில் இருக்கும்பொழுது ஒரு நரிக்குறவர் நண்பர் ஒருத்தர் குரங்கு வச்சுக்கிட்டு ஆடுறா ராமா அப்படின்னு சொன்னால் அந்த குரங்கு ஆடுறா ராமா குரங்கு இந்த பக்கம் தான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணோம், அந்த இப்படி ஜம்ப் பண்ணோம். ஒரு கொம்பு மட்டும் வச்சுட்டு இருப்பாரு. அவர் பாடும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு யார் இந்த ராகத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஓகே, யார்? இறைவன் தான். அதாவது அவர் என்ன, ஆடுறா ராமா மோகனம். அந்த மோகனம் அவருக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? இது வெரைட்டியா இருக்குல்ல. அதாவது நுணுக்கமா பாத்தீங்க. ஆமா. அதே மாதிரி இப்போ ரோட்ல பார்த்தா இந்த இரும்பு பழைய ஓட்ட உடைச்சல் செம்பு பித்தளை, ஆமாம், இதுக்கு நான் பேரிச்சம்பழம் தருதுன்னு ஒருத்தர் வித்துட்டு போவோம். ஆமாம், பழைய ஓட்ட உடைச்சல் செம்பு பித்தளை வாங்குறது அட்டானா. ஆமாம். யார் தருவார் இது யாரு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவருக்கு? பழைய ஓட்ட உடைச்சல் வாங்கிறது ராகங்கள் ஒருத்தர் உள்ள இருக்கு. அதாவது நம்ம காமெடியா எடுத்துக்கலாம், பட் இதுல ஆழமா பார்த்தா இறைவன் இருக்கிறாருங்க. அண்ணே, அதாவது நான் உங்ககிட்ட பாடிய எத்தனையோ பிரபலமான பாடல்கள், அது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைப்பேன். ஒவ்வொரு இசையமைப்பாளர், ஒவ்வொரு பாடகனுக்கு நீங்கள் தந்த பரிசாக மாறுகிறது. காரணம் என்னென்னா, அந்த பாடல்கள் மூலமாக நிறைய மேடை கச்சேரிகளில் நாங்கள் வந்து அது மக்கள் நடுவில் பாடுறதுக்கும், அதனால் ஏதோ எங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஒரு ஒத்துழைப்பாக இருக்கிற அமௌண்ட் கிடைக்குது இல்லையா? அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவோ தேவை. வெறும் ரெக்கார்டிங்கில் வர்ற இது வச்சு நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி மக்கள் மனதில் புகழ்பெற்ற மனதில் நிற்கின்ற பாடல்கள் எத்தனையோ பாடல்களுக்கு சில இடத்துல நீங்கள் அழகாக அது வந்து ஒரு பதில் சொல்லி அது மேனேஜ் பண்ணதெல்லாம் சமாளித்த அந்த சுச்சுவேஷன்ஸில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் இப்போ நான் பல்லவ் பாடிடுறேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விளக்கம் இங்கே கூட, ஏன்னா உலகம் முழுக்க பார்க்குறாங்க ஜெயா டிவி. இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இசை ரசிக பெருமக்கள் பார்க்குறாங்க. அவங்களே இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்திருக்கும். ஸோ தேவா அவர்கள் அதுக்கு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க. எப்படி மேனேஜ் பண்ணிங்கன்றது தான் இதில். அதில் ஒரு தாலாட்டு இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். லலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா இடுப்ப சுற்றி திருவி வாரமா, எண்ணில்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கைய பாரமா, ஏ அட்டக் பட்டக் டிமிக்கடிக்கிற டோலு மையா டப்சா குட்டா பாரு டப்சா அப்சா கல்லு மாலியா ஆத்து பக்கம் வாரியா, லலக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா இடுப்ப சுத்தி திருப்பி பாரமா, எண்ணில்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்காமா மரம் இழுக்கிற கைய பாரமா.